அழகே அழகுல யாரெல்லாம் இத்தனை நாள் மதி மலரோட பாண்டிங்லாம் மிஸ் பண்ணிருந்தீங்களோ அவங்க இன்னைக்கு எபிசோட பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் ரொம்ப கியூட்டா காட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மதி வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வரப்போது நினைச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. மதி சிச்சுக்கு வெளியில வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்ல போயிட்டோம். அவங்க கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு பேசுறாரு. இது போல வந்துட்டு உங்களை வந்து நாங்க பெர்மனன்ட் பண்ணலாமா, நீங்க டெம்பரரியா இருந்த வேலையை உங்களுக்கு போயிடுச்சு, நாள்ல இருந்து நீங்க காலேஜ் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஏன் சார் நான் என்னோட எஃபர்ட்ஸ் ஃபுல்லா தானே போட்டு அப்படின்னா பரவாயில்லமா எனக்கு புரியுது, இருந்தாலுமே வந்து மேனேஜ்மெண்ட் எடுக்கிற முடியுதா, இதுல என்னோட முடிவு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு. மதி அதோட அழுதுகிட்டே வெளியில வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு அவங்களோட கோவர்க்கர்ஸ் எல்லார்கிட்டயுமே சொல்லி ரொம்ப அழுது ஃபீல் பண்றாங்க. ஏன் மதி நேத்து வரைக்கும் கன்ஃபார்மா தானே சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, பெர்மனன்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு இப்படி சொன்னாங்கன்னா எனக்கே தெரியல மேடம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்மளோட ரேவதியும் மலரையும் கட்டுறாங்க. உங்க குரூப் ஓபன் பண்ணிட்டு இது போல வந்துட்டு என்ன வேலை பண்றீங்க, என்ன பண்றீங்க, நீங்க உங்க மாமியார் பத்தி பேசுங்க, நான் என் மாமியார் பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மதி பண்ணிட்டு இருக்கா, மதி வந்து எதுவுமே பேசவே மாட்டல அப்படின்னு மதி உடனே அழுது வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. இது போல வந்துட்டு என்னோட வேலை வந்து நான் பெர்மனன்ட் ஆயிட்டோன்னு ஸ்வீட் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு சொல்லலான்னு பார்த்தேன், பட் ஆனா எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. மலரும் ரேவதியும் மாறி மாறி கால் பண்றாங்க. மதி போனே எடுக்கல. அதோட மதி மலர் என்ன பண்றாங்கன்னா நம்ம சுரேஷுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இது போல சுரேஷ் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க, நீ என்னாச்சு அப்படின்னு. மதி இது போல வந்துட்டு வேலை பெர்மனன்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அவர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தா நீ போய் கொஞ்சம் பார்த்து அவளை கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு. சரி நீ வேலை இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சுரேஷுக்கு மனசு கேட்கல. அவங்க காலேஜ் போறாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாடா அப்படின்ற மாதிரி அவங்க கோவர்க்கர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சுரேஷ் அங்க வந்து பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதோட ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இந்த எபிசோட் இதோட முடிச்சிருக்காங்க. பாப்போ சுரேஷ் என்ன பேசி மதி அங்க வந்து கூட்டிட்டு போறாரு, அவர் ஆறுதலா பேசுறாரா இல்லையா அப்படின்றது வந்து நம்மளுக்கு அப்கமிங் எபிசோட்ஸ் தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.